Assalamu alaikum friends, welcome to my channel Meera's Food Hut. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் கிண்ணத்தப்பம். இதுக்கு தேவையான ingredients ஒரு கப் raw rice தண்ணில நல்லா ஊற வச்சு எடுத்துர்க்கேன். ஒரு 2 கப் sugar எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய தேங்காய் scrap பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு முட்டை, தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் 5 இலைச்சி. ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணியில் ஊற வச்ச அரிசியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது நான் பச்சை அரிசி எடுத்தனால ஒரு 2 hours கிட்ட நான் சோக் பண்ணேன். நீங்கள் டொப்பி அரிசியில் வேறு ஏதாவது அரிசி எடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி 3 hours இல்லைனா 4 hours கிட்ட நீங்கள் சோக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃப்ளேவருக்கு ஒரு 2 to 3 ஏலக்காய் நம்ம ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரது வரை அரைச்சிட்டு அந்த முட்டையையும் இதில் அடித்து ஊற்றலாம். நீங்கள் 2 eggs கூட எடுக்கலாம், ஆனால் 1 egg போதுமானது தான். நம்ம எக் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் அண்ட் அந்த ஒரு கன்சிஸ்டன்சி, அந்த ஒரு சாஃப்ட்னஸ்ஸாக கிண்ணத்தப்பம் கிடைக்கிறதுக்கு வேண்டிதான். இப்போது நான் அரைச்சிட்டேன். அதை நான் தனியாக ஒரு பவுலில் ஊற்றி செப்ரேட்டாக வச்சுருக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரது வரை நல்லா அரைச்சிட்டேறீங்க ஜாரில். அப்புறம் அதில் மிச்சம் இருக்கிறதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் அலசி நீங்கள் விட்டுருங்க, ஏன்னா அதுவும் வேஸ்டாகி போக வேண்டாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்துருந்தோம்ல தேங்காய், அதையும் நம்ம இப்போ அரைக்கலாம். பாதி பாதியாக போட்டு அரைக்கலாம், ஏன்னா ஃபுல்லாக இருக்குது, அது மொத்தத்தை அரைக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ பாதி பாதியாக அரைக்கலாம். அதே சேம் ஜார்லேயே போட்டு அரைச்சிடுங்க, வாஷ்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைக்கலாம். இப்போது தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு சாதாரணமாக நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுவோமோ அதே அளவு தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுக்கிறதுக்கான கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 வாட்டி அரைச்சி இந்த பால் நான் எடுத்துட்டேன். 2 times அரைச்சி எடுத்துருக்கேன். நான் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு ஒரு மாவு அரைச்சி அதில் இந்த தேங்காய் பாலை ஃபுல்லாக ஆட் பண்ண போகிறேன். ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கிளறி விடலாம். அது ரெண்டும் மிக்ஸ் ஆகி வரதுக்கு வேண்டி கொஞ்சம் நேரம் அதை கிளறி விட்டுட்டு அந்த 2 கப் சுகரையும் ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணலாம். நீங்கள் கிராஜுவலி கூட ஆட் பண்ணலாம், ஃபுல்லாகவும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி அந்த சுகர் ஃபுல்லாக கரைகிறது வர நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இப்போ சுகர் கொஞ்சம் கரைஞ்சாச்சு. இனி நல்லா கிண்டிட்டு அதை ஒரு வாட்டி அரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகவும் ஒரு வாட்டி கூட அரிச்சு எடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம இதை பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணலாம். ஒரு 3 to 5 minutes பீட் பண்ணுங்கள். அப்போது அதோட கலரும் நல்லா ஒயிட்டாக வரும். நமக்கு கிண்ணத்தப்பம் கடைசி ரிசல்ட்டில் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். அதுக்கு வேண்டி ஒரு 3 minutes ஒரு 2 minutes நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இட்லி தவாவை எடுத்துருக்கேன். இதில் ஹாஃப் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே ஒரு இட்லி பிளேட் எடுத்து அந்த கீழே வைப்போம்ல அந்த இட்லி பிளேட்டை வச்சுருக்கலாம். இப்போ நான் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நல்லா கொதித்து ஆவி வராது வரை வெயிட் பண்ணுங்கள். ஆவி வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. உங்களோட இட்லி தவால ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி பிளேட்டு வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் அதில் நான் கீ போடுறேன். இப்போது இந்த கீயை ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம எதுக்கு கீ போடுறோன்னா அது ஸ்டிக்கி ஆகாமல் ரொம்ப ஈஸியாக வரதுக்கு வேண்டி நம்ம இப்போ கீ போடுறோம். அது ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் பவுலில் இருக்கிறத ஊற்ற வேண்டாம், பாதி பாதியாக ஊற்றலாம். இப்போ நான் பாதி அந்த மிக்சராக ஊற்ற போகிறேன். அந்த பிளேட்டில் ஒரு 3/4 அளவு வரது வரை நீங்கள் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் அந்த மிச்சம் இருக்க அந்த ஏலக்காவும் அந்த ஜீரகத்தையும் லைட்டாக க்ரஷ் பண்ணி இடித்து ஃபுல்லாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இப்போ நம்ம எடுத்த அளவுக்கு நமக்கு 2 கப் நமக்கு இப்போது 2 பிளேட்டில் பண்ண நமக்கு இருக்குது, மிக்சர் இருக்குது, இன்னும் மிச்சம் இருக்குது. நீங்கள் இன்னொரு பிளேட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் இப்போ 15 minutes இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ 15 minutes ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். எதுக்குன்னா அந்த உள்ளே இருக்க ஆவியெல்லாம் வெளியே போகிறதுக்கு. அப்போது அந்த ஆவியெல்லாம் வெளியே போயிட்டுனா அது வேவதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஈஸியாக வேவதுக்கு முடியும். மொத்தமாக ஒரு 30 minutes நம்ம வேக வைக்கிறோம். இப்போ அடுத்த 15 minutesக்கு அப்புறம் நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லிட் ஓப்பன் பண்ணுறேன். கிண்ணத்தப்பம் நம்ம அழகாகவே வெந்தாச்சு. நம்ம இப்போ இதை எடுத்து வச்சுருக்கலாம்.
நான் இப்போ இதை எடுத்து கீழே வச்சுட்டேன். இனி இது ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறது வரை நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ கிண்ணத்தப்போ நல்லா ஆறியாச்சு, ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதை கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். நான் இப்போ இது கட் பண்ண போகிறேன், எப்படி வருதுன்னு பார்ப்போம். ரொம்ப அழகாகவே கட் ஆகி வருது, எங்கேயுமே ஸ்டிக் எதுவும் ஆகலை. இப்போ ஸ்டிக்காக கொஞ்சம் அங்கங்கே உங்கள் நைஃப்பில் ஒட்டுதுன்னா அது இன்னும் ஃபுல்லாக ஆறலைன்னு அர்த்தம். அப்போ அது ஆறது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியான கிண்ணத்தப்பம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நினச்ச மாதிரி ரொம்ப நல்லாவே வந்திருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. எல்லா கட் பண்ணி அந்த பீஸை நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இந்த கிண்ணத்தப்பத்தை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.